கம்பெனி, வீடு, தோட்டம் எல்லாத்தையும் வச்சு ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு. இத பாருங்க, நீங்க வாங்கின கடனுக்கு நான் என்ன பண்ணணும்? நாம என்ன நிலைமையில இருக்கோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப நான் இத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நீ பேசாம இருந்தா அதுவே போதுமாயா? எல்லா கடனையும் நானே கட்டுவேன். ஆமா, எந்த நம்பிக்கையில இவ்வளவு கடனை வாங்குனீங்க? திருப்பி கொடுக்கலாங்கிற நம்பிக்கையில தான். அப்ப நீங்களே திருப்பி கொடுங்க. என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? என்னமாயா புரியாம பேசிட்டு இருக்க? என்னால திருப்பி கொடுக்க முடியும்னா நான் ஏன் இவ்வளவு நேரம் இதை பத்தி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? அப்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? எப்படியாவது ஜீவா மனச கலைச்சி அவனை தீபிக்கு கட்டி வைக்கணும், அப்படித்தானே? நமக்கு இருக்கிற கடனுக்கு இதை தவிர ஒரு வழியே இல்லை. நீங்க வாங்கின கடனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் பெத்த கடனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதாங்க இப்ப நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். நம்ம பேச வேண்டியது கடன் அடிக்கிறத பத்தி மட்டும்தான் மாயா. வேற எந்த ஆராய்ச்சியும் இப்ப தேவையில்லை. ஏக்க, உங்க மேல நான் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன். கடைசியில புள்ளைய வித்து கடனை அடைக்கிற அளவுக்கு கேவலமாயிட்டீங்கல்ல. மாயா, எனக்கு மட்டும் ஜீவ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இல்லாம இல்ல. இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படிமா? என்னங்க அப்படி பொல்லாத சூழ்நிலை? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக ஜீவாவோட மொத்த வாழ்க்கையை என்னால கெடுக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்ன மாயா, நீ எப்படி சொன்ன? எப்படிமா? இத நான் கூட சொல்லலைன்னா எப்படிங்க? தெரிஞ்சே என் பிள்ளைக்கு நான் எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? இத பாரு, நீ இப்படி அடம் முடிச்சா அப்புறம் நம்ம குடும்பம் நடுத்தரவுல தான் நிக்கும். வயசு பொண்ண வச்சிருக்கோம், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா? அவளும் நம்ம மகன்றத மறந்துடாத. நேத்து கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு கஷ்டப்படலாம். எதுவுமே நிரந்தரம் இல்ல. அதே மாதிரிதான் இந்த கடனும் நிரந்தரம் இல்ல. முயற்சி பண்ணா ஒரு நாள் அந்த கடனை அடைக்கலாம், நம்ம சொத்தெல்லாம் மீட்கலாம். ஆனா ஜீவா வாழ்க்கையை தொலைச்சிட்டா எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை திருப்பி மீட்க முடியாது. எனக்கு கடன் அடைக்க போறங்கிற கான்பிடென்ட்டா போயிருச்சு மாயா. என்னால கடன்காரங்களை ஏமாத்தி தப்பிச்சு ஓட முடியாது. இங்கேயே இருந்து எல்லா அவமானத்தையும் என்னால தாங்கவும் முடியாது. கடன் கொடுத்தவங்க கிட்ட நல்லவனா இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நீங்க நல்லவனா இருக்கணும். இத பார், முடிவு என்னதான் சொல்ற மாயா? ஜீவாவுக்கு பூங்கொடிய கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுங்கிற. அது நடக்காது. நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஜீவாக்கும் தீபிகாவும் தான் கல்யாணம் நடக்கும், நடத்தியே தீருவேன். நில்லுங்க ஒரு நிமிஷம். தீபிகாவா பூங்குடியான்னு இப்பவே முடிவு பண்ணிடலாம். எங்க வர சொல்ற? வாங்க சொல்றேன். வாங்க. மாயா, எதுக்கு என்ன இந்த பூஜை ரூம் கூட்டிட்டு வந்த? தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தான் பூங்கொடி ரூபத்துல வந்து ஜீவாவை காப்பாத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அவளுக்கு நம்ம ஜீவாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னா அது தெய்வ குத்தமாயிடுங்க. திரும்ப சொல்லதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன மாயா? தயவு செஞ்சு குறுக்க பேசாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரி சொல்லு. ஜீவாவை உயிரோடு கொடுத்த தெய்வமே ஜீவா யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணட்டும். தெய்வம் இப்ப எந்திரிச்சு வந்து இன்னார் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல போதா? சாமி முன்னாடி தீபிகா பேரையும் பூங்குடி பேரையும் எழுதி போடுவோம். நீங்களே சீட்டை எடுங்க. தீபிகா பேர் வந்துச்சுன்னா மறு பேச்சு பேசாம நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்களே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. முழு மனசோட நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். ஒருவேளை பூங்குடி பேர் வந்துச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் தடை செய்யக்கூடாது.
என்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரியா இருக்கு மாயா. சும்மா விவாதம் பண்ணாதீங்க. முடிவை தெய்வத்துக்கிட்ட விட்டுருவோம். இல்லைன்னா இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. உங்களால ஆனதை நீங்க பாத்துக்குங்க, என்னால ஆனதை நான் பாத்துக்கிறேன். சரி மாயா, நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே தீபிகா பேர் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா அவ பேர் தான் வரும். அப்படி வந்தா அதுக்கப்புறம் இதை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஓகேவா? சரிங்க. இந்தாங்க, எழுதுங்க. உங்க கையால எழுதுங்க. என் கம்பெனி இருக்கிற நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த சீட்ல தீபிகா பேரு தான் இருக்கணும். ஜீவா கூட தீபிகாவுக்கு கல்யாணம் நடந்தாதான் நான் கௌரவமா வாழ முடியும். முழுசா உன்னை நம்பி தான் இந்த சீட் எடுக்க போறேன். எனக்கு சாதகமாக தான் வரணும். பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் மகன் ஜீவா சந்தோஷமா இருப்பான். அதனால அவர் எடுக்க போற சீட்ல பூங்குடி பேரு தான் வரணும். இல்ல தீபிகாவை தான் ஜீவா கல்யாணம் பண்ணிக்கணும் நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த முடிவையே நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எப்படியும் அமாவாசைக்குள்ள என் மகனுக்கு கல்யாணம் நடந்து அவன் தீர்காயுசா இருந்தா போதும். என்னங்க, சீட்டை எடுங்க. இந்தா பிரிச்சு பார்த்து சொல்லு. பரவாயில்லைங்க, நீங்களே பிரிச்சு பாருங்க. இதை நான் ஒத்துக்க முடியாது. சத்தியமா இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது மாயா. ஏங்க, நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொன்னேன். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே இந்த சீட்டை எடுத்தீங்க. நான் தீபிகா பேர் வருன்றனால தான் ஒத்துக்கிட்டேன். அது உங்க விருப்பங்க. ஆனா கடவுளோட விருப்பம் வேற மாதிரி இருக்கே. அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் இதுக்கு கட்டுப்பட மாட்டேன் மாயா. ஜீவாக்கும் தீபிகாவும் தான் கல்யாணம் நடக்கும். எங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, சாமி முன்னால ஒத்துக்கிட்டத மாத்தி பேசாதீங்க. நான் எங்க ஒத்துக்கிட்டேன்? நீதான் வற்புறுத்தி அந்த சீட் எடுக்க வச்ச. இது தப்புங்க. பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் தீபிகா தானே நான் முடிவு எடுத்துட்டேன். சரி, வேற என்ன நடந்தா நீங்க உங்க முடிவை மாத்திப்பீங்க? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன் மாயா. ஒருவேளை தீபிகா வீட்டுல இந்த கல்யாணம் வேண்டாம், ஜீவாவுக்கு நீங்க பூங்குடியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா? யார் சொல்லுவாங்க? ராஜமா சொல்லுவாங்களா? பார்வதிமா சொல்லுவாங்களா? இல்ல ரவிசங்கர் சொல்லுவானா? ஒருவேளை தீபியே சொல்லிட்டா? எப்படிமா தீபிகா ஜீவாவை வேண்டான்னு சொல்லுவா? சொல்லிட்டான்னா எப்படி சொல்லுவா? தீபிகா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு.
அவளுக்கு ஜீவானா உசுரு. சொல்ற விதத்துல சொன்னா ஜீவா விருப்பப்படியே நடக்கட்டும்னு விட்டு கொடுத்துருவா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி தீபிகா சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். என்ன ஆண்டி, நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். அங்கெல்லாம் பேசாம இங்க தனியா வர சொல்லிருக்கீங்க. அப்படி என்ன ரகசியம்? ஒரு முக்கியமான விஷயமா, நீயும் நானும் மட்டும் பேச வேண்டிய விஷயம். அதான் இங்க வர சொன்னேன். ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்க. சரி சொல்லுங்க. இது வரைக்கும் ஆண்டி உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். இனிமேலும் அப்படிதான் பண்ணுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இந்தா பிரசாதம், பிரசாதம் எடுத்துக்கோ. இந்தா. என்னம்மா அப்படி டவுட்டா பாக்குற? இது கோவில்ல இருக்கிற சாதாரண விபூதி மாதிரி தெரியலையே. ஏதோ வசியம் பண்ண விபூதி மாதிரில இருக்கு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறமா? இப்ப எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆவறீங்க? நாமளே சேர்ந்து பல தடவை எவ்ளோ வசிய மருந்து வாங்கியிருக்கோம். இது பரமா, இது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கோவில்ல வாங்கின விபூதி தான். சரி, ஓகே, விஷயத்த சொல்லுங்க. இது பாருமா, ஜீவாவோட கல்யாண விஷயத்துல நம்ம 2 பேர் குடும்பத்திலயும் ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் தீரணும்னா நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். என்ன சொல்றீங்க ஆண்டி? உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. ஜீவாவை எப்படியாவது உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு நான் பண்ணாத முயற்சி இல்ல. அதே மாதிரி பூங்குடியை அவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் நான் பண்ணாத வேலையே இல்ல. என் சக்திக்கு எட்டுன எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். அவன் மனச மாத்த முடியல. வர அமாவாசைக்குள்ள ஜீவாவோட கல்யாணத்தை முடிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். எப்ப வேணாலும் கல்யாணத்துக்கு ரெடின்னு நாங்க தான் சொல்லிட்டோமே ஆண்டி. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் ரெடியா இல்லையே. நானும் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். அவன் கட்டுனா பூங்குடியை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கான். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? தீபி, உனக்கு ஜீவாவை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பூங்குடியை எவ்வளவு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லம்மா. இது பாருமா, எனக்காக உன் ஜீவா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ உன் காதல விட்டு கொடுத்துருமா. யார்கிட்ட வந்து என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா ஆண்டி? இது பாருமா, நீதான் என் மருமகன் உறுதியா சொன்னது நான் தான். அதுக்காக எத்தனையோ சூழ்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்ததும் நான் தான். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகலையே தீபி. பூங்குடிதான் அவன் ஒத்த கால்ல நிக்கிறான் பாரு. நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியமும் அக்கறையும் நிஜமா உண்மைன்னா அவன் ஆசைப்பட்ட பூங்குடியோட இருந்துட்டு போட்டுமேன்னு நீ விட்டு கொடுத்துடலாமே. என்னம்மா அப்படி பாக்குற? உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குற.
தீபி, ஒரு வார்த்தை சொன்னா போதும். மத்தவங்க எல்லாரையும் நான் சமாதானப்படுத்திக்கிறேன். காலேஜ் கோயில் கிட்டவா பேசலாம் அப்படின்னு மாயா ஆண்டி கூப்பிட்டிருக்காங்கன்னு தீபிகா சொன்னா. நீ ஏதோ வில்லங்கம் பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாய மூடு. ஒரு சின்ன பொண்ண இப்படி திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து பேசி முடிச்ச கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சம்பந்தப்பட்ட முதல் நபர் தீபிகாங்கிறதுனால தீபிகிட்ட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் பேசலான்னு இருந்தேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கு நாக்கு கூசலியா? நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் எத்தனை வருஷ பழக்கம். அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு பிச்சைக்கார கழுதைக்காக ஜீவாவை விட்டு கொடு அப்படின்னு கேக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இது கேவலம்னு உனக்கு தோணவே இல்லையா? சரி, நீ சொல்றதை கேட்டு தீபிகாவே ஜீவாவை வேண்டான்னு சொல்லிட்டா நாங்க பேசாம போயிடுவோமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கலாம். ஜீவாவுக்கும் பூங்குடிக்கும் தான் கல்யாணம்னு நான் எடுத்த முடிவில்லை. சாமி போட்ட முடிச்சு. நீ பண்ற அநியாயத்துக்கு சாமியே துணைக்க கூப்பிடுறியா? இது பாருங்க, என் மனசு நிறைய குழப்பம் இருந்ததுனால நான் சாமி முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன். அதுல பூங்குடி பேரு தான் வந்துச்சு. அதனாலதான் தீபி கிட்ட பேசி பார்த்து முடிவு பண்ணலான்னு நினைச்சேன். இப்ப நீங்க இங்க வந்தது கூட ஒரு தெய்வாதீனமான விஷயம்தான். நீங்களே சொல்லுங்க, சாமியே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்னம்மா யோசிக்கிறீங்க? இதை தவிர வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க. இத பாரு, இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிற விஷயம் இல்ல. ஆமா, இத சாமி தான் சொல்லிச்சுன்னு நான் எப்படி நம்புறது? நீங்க நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். அப்படியா? சரி, ஒண்ணு செய். இந்த கோவில 3 தடவை சுத்தி வா. உன்னால சுத்த முடிஞ்சதுன்னா இத சாமி தான் சொல்லுச்சுன்னு நான் நம்புறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே தீபிகாவை சொல்ற. கிரானி, நீ டென்ஷன் ஆகாத. சாமி பேரை சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதுக்கான மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். 1000 தான் சொன்னாலும் நீங்க பெரிய மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, இப்படிதான் நான் பெரிய மனுஷன் நிரூபிக்கணும் பாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் கோவில சுத்தி வரேன். ஓ மாயா, என்ன மாயா அவ்வளவு சந்தோஷமா போற? என்னடா இவ இவ்ளோ சிம்பிளா சொல்லிருக்காளே, சொடக்கு போடுற நேரத்துல அப்படியே சுத்திட்டு வந்துடலான்னு நினைக்கிறியா?
சும்மா சுத்துறது யாரு வேணாலும் சுத்துவாங்க. உன்னை என்ன கோவில சுத்தி அப்படியே வாக்கிங்கா போ சொன்னேன். அப்போ சாமியோட அனுகிரகம் வேண்டி சுத்தணும்னா எப்படி சுத்தணும்? அங்க பிரதட்சணம் பண்ணிதானே சுத்தணும். உனக்கு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் கூட வேண்டாம். இந்த பிரகாரத்தை 3 தடவை முட்டி போட்டு சுத்து, அது போதும்.